கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். முக்கிய செய்தி: பாகிஸ்தானில் ஷபாஸ் ஷெரீப் அரசு கவிழப்போவதாக வெளியான தகவலால் அந்நாட்டு அரசியலில் உச்சக்கட்ட குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஷபாஸ் ஷெரீப் அரசை கவிழ்த்துவிட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்ற உள்ளதாக தகவல் பரவி வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரான நமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிறது ஒன்றும் புதிது கிடையாது. 1958 அயூப் கான் தொடங்கி முஷரப் வரைக்கும் பல உதாரணங்களை நம்ம இதுக்கு, அதாவது சாட்சி சொல்ற அடிப்படையில சொல்லலாம். இதை எவ்வளவோ நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது நடப்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமா குறிப்பிடணும். 3 விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக என்னுடைய வாழ்நாள்ல பெரும் பகுதியை செலவிட்டேன். ஆனா அதுல வெற்றி பெற முடியல. 1 கடவுள், 2வது வறுமை, 3வது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்களாலையும் சரி அல்லது வெளிநாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் அரசியலை புரிஞ்சிக்கவே முடியாது. அங்க என்ன நடக்குது, இப்ப பிரதமரா இருக்கிறவரு பிரதமரா இருப்பாரா, அதிபரா இருக்கிறவரு அதிபரா இருப்பாரா, இந்த அரசாங்கம் நிலையாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். ஸ்டெபிலிட்டியே இல்லாம தான் இருக்கும். அதனுடைய சமீபத்திய வெளிப்பாடு தான் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம். இதன் காரணமாக பாகிஸ்தான்ல ஒரு அரசியல் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிரதமராக இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீப்புக்கு பல தரப்புல இருந்தும் எதிர்ப்பு வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அங்க அரசுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அதை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கு எதிராகவும் அங்க போராட்டம் நடக்குது. அதே போல அசீம் முனீருக்கு எதிராகவும் போராட்டம் நடக்குது. அசீம் முனீர் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர். அவருக்கு எதிராகவும் போராட்டம் நடக்குது. அதே போல ஷபாஸ் ஷெரீப்புக்கு எதிராகவும் அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் நடக்கிறதுனால போராட்டம் இன்னும் தீவிரமாக போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான்ல அவங்க ரொம்ப வருஷமா போராட்டத்துல இருக்காங்க. நாங்க பாகிஸ்தான் அரசாங்கத்தின் கீழே நாங்க இருக்க மாட்டோம், நாங்க தனி நாடு அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப உறுதியாக பல ஆண்டுகளாக போராட்டத்துல இருக்காங்க. அங்க BLA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதாவது பலுச்சிஸ்தான் விடுதலை படை அப்படின்னு அவங்களை சொல்லியிருப்பாங்க. அவங்க பல ஆண்டுகளாக போராட்டத்துல இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மேலையும் அதே போல ரயில்களை பிடிச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய பேசஞ்சரை பிணைய கைதிகளா வச்சு அரசாங்கத்தை மிரட்டுறது, இதெல்லாம் அவங்க ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தை ஒட்டி தான் சீனாவினுடைய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. அதனால சீனாவை சேர்ந்தவர்களை கூட BLA தாக்கி இருக்கிறது. இப்ப அவங்க சமீபத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க பாகிஸ்தானோட கிடையாது, நாங்க தனி நாடாக மாறிட்டோம். ஆகஸ்ட் 11 எங்களுடைய சுதந்திர நாள் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்குபைடுல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய போராட்டம், இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு. இப்படி 2 பக்கத்துல இருந்தும் ஷபாஸ் ஷெரீப் அரசு பெரும் அரசியல் நெருக்கடியை சந்திச்சு வர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. அரசியல் மட்டும் கிடையாது, பாதுகாப்பு பிரச்சனைகளையும் ஒரே நேரத்துல சந்திக்க வேண்டிய சூழல் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக POKல இளைஞர்கள் பெரிய அளவுல போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. அங்க சில இடங்கள்ல வன்முறை கூட வெடித்தது.
இப்ப ஆகஸ்ட் 10ஆம் தேதி 3வது பேஸ் எலெக்ஷன் வந்து அங்க நடக்க போகுது. அது வந்து எந்த அளவுக்கு சுமூகமாக போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இப்ப அந்த POKல இளைஞர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது அந்த இடத்தை தாண்டி பிற மாகாணங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து இப்ப மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக வந்து இஸ்லாமாபாத், லாகூர் உள்ளிட்ட இடங்களுக்கு போராட்டம் நகர்ந்திருக்கிறது. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வந்து இந்த போராட்டத்தை அதிகமா வந்து முன்னெடுத்து போறதுனால வேகமாக அரசுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறத அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுக்கு நடுவுல ஷெபாஸ் ஷெரீஃபினுடைய அரசாங்கத்துல அமைச்சராக இருக்கக்கூடிய நக்வி என்பவர் அந்த அரசாங்கத்தின் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் இந்த அரசாங்கத்துலதான் நடந்திருக்குது. ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது, அதிகாரிகள், நீதிபதிகள்னு எல்லாருமே வந்து ஊழல் செய்திருக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவர் வந்து ஷெபாஸ் ஷெரீப் அரசாங்கத்துல உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அந்த துறையை வச்சு பார்க்கும்போதே அவர் எவ்வளவு முக்கியமான நபர் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு பக்கம் கூட்டணியில இருக்கக்கூடிய பிலாவல் பூட்டோ சர்தாரியும் வந்து பிரதமரை குற்றம் சாட்டுகிறார். பாகிஸ்தான் மக்கள் கட்சி அவங்களும் வந்து ஷெபாஸ் ஷெரீப்பை குற்றம் சாட்டுகிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி நக்வி முன்வைக்கக்கூடிய புகார்கள் தான் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா ஒரு பிரதமரின் கீழே அமைச்சராக இருக்கக்கூடியவர், முக்கியமாக உள்துறையை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தங்களுடைய சொந்த அரசாங்கத்தின் மேலே வந்து ஊழல் புகாரை முன்வைக்கும் போது அதனுடைய விளைவு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நக்வி வந்து ராணுவ தலைமை தளபதியான அசீம் முனீருக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதெல்லாம் போக அமெரிக்காவும் வந்து ஷெபாஸ் ஷெரீப் மேல வந்து கொஞ்சம் கோவத்துல இருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இப்ப அவங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்தின போது பாகிஸ்தான் ஈரானுக்கு ஆதரவாக நின்றது. அதனால அமெரிக்காவுடைய கோபத்துக்கு அந்த நாடு ஆளாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் நக்வி சொந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், சொந்த கட்சியை சேர்ந்தவர், அவரே வந்து பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ராணுவ தளபதி அசீம் முனீர் இருக்கிறாரு அப்படிங்கறதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்ப 2 கேள்விகள் இருக்கிறது. ஒன்று, அந்த அரசாங்கம் வந்து ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கிறது, எப்போது வேண்டுமென்றாலும் கவிழலாம் அப்படிங்கிறப்ப அப்ப அசீம் முனீருடைய திட்டம் என்ன? ஒன்று, நக்வியை வந்து பிரதமராக்கிட்டு இவரு பப்பட் மாதிரி அவரை இயக்குவாரா, அல்லது நக்வி மூலமாக இந்த ஒரு ஆட்சி கவிழ்ப்பை நிகழ்த்தி விட்டு தாமே வந்து அதிபராக மாறி விடுவாரா? இப்ப வந்து பிரதமர் பதவியில நக்வியை வச்சுட்டு அவருக்கு மேலே இவர் அதிபராக்கி நாட்டை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒருவேளை அப்படி நடந்தால் அங்கு நடப்பது ஆட்சி கவிழ்ப்பாக மட்டுமே இருக்காது. ஏன்னா வந்து அசீம் முனீர் வந்து விட்டால் நாட்டினுடைய தலைமையில மட்டும் மாற்றம் இருக்காது, நாட்டினுடைய பொருளாதாரத்துல, வெளியுறவு கொள்கையில, இப்படி பல முக்கியமான விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும்னு சர்வதேச ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க. எனவே வந்து அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுல முக்கியமான விஷயம் வந்து சீனா பல கோடி ரூபாய் அளவுக்கு பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனவே அங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருப்பதை அவர்கள் ரசிக்க மாட்டார்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஒருவேளை வந்து அசீம் முனீர் வந்து நாங்களும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்போம், நான் அதிபராக வந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பேன் அப்படின்னு ஒருவேளை அவர் சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமாக இந்தியா வந்து இது போன்ற நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே போல பாகிஸ்தானை வந்து கைப்பாவையாக வைத்துக்கொண்டு சீனா வந்து நெருக்கடிகளை கொடுக்க தயாராக இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். எனவே வந்து இந்தியா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை, மாற்றங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. எனவே வந்து பாகிஸ்தான்ல எப்ப வேணாலும் ஆட்சி கவிழலாம் அப்படிங்கிற சூழல்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அதன் மூலமாக நம்ம அதை பேஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் இப்பவே வந்து ஆலோசனையில இருக்கு. பார்ப்போம், ஷெபாஸ் ஷெரீப் வந்து தப்பிச்சு பிரதமராக தொடர்வாரா, அல்லது அசீம் முனீர் வந்து நக்வியை பிரதமராக்கிவிட்டு பாகிஸ்தானுடைய அதிபர் ஆவாரா, அதன் மூலமாக நமக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் வரக்கூடும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்க நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.